கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கின்றது, உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வருவதும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் என்று சொல்லி, இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அநேக எண்ணங்கள், ஆஸ்தி அந்தஸ்து என்று நாம் மனக்கோட்டைகளை கட்டி கொண்டே இருப்போம். இது நான் உருவாக்குனது, இது நான் படைச்சது, இது நான் செஞ்ச வேலை, இது நான் செய்த காரியம் என்று நாம் ஒருத்தருக்கு சொல்லி பெருமை பாராட்டிக் கொள்வோம். ஆனால் பிறக்கும்போது ஒரு மனுஷன் ஒன்று கொண்டு வருவதும் இல்லை, இந்த உலகத்தை கடந்து செல்லும் போதும் ஒரு மனுஷன் ஒன்றும் கொண்டு போவதில்லை. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கேப்பில் தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். இதில் தான் 1000 வஞ்சகம், பொறாமை, எரிச்சல், கோபம், பொய், களவு, இச்சை, வேசித்தனம், களியாட்டு, கபடம். சில நேரங்கள் நமக்குள்ள நல்ல எண்ணங்கள்லாம் இருக்குது. சில தவறுகள் நிமித்தமாக அந்த நல்லவர்களும் கெட்டவராய் மாறக்கூடும். ஸோ இப்படி பலதரப்பட்ட ஒரு வக்கிரகத்தை நாம் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு போட்டி நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். குறிப்பாக நம்மளோடு இருப்பவர்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை, நாம் புரிந்து கொண்டாலும் அது சரியாக அமைவதில்லை. இப்படி ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல சமாதானமோ சந்தோஷமோ எதுவுமே நிகழாது. ஆகவே இந்த ஒன்றுமே இல்லாத அந்த உலகத்தில், எதுவுமே சாத்தியமில்லாத அந்த உலகத்தில் எந்த அளவு உண்மையோடு உத்தமத்தோடு வாழ முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையோடு உத்தமத்தோடு நாம் வாழ வேண்டும். பிறரோட அன்பாக இருக்க வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும், நேசமாக இருக்க வேண்டும். பொய்யோ பொறாமையோ களவோ எந்த விதமான தீங்கான குணங்களும் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. குறிப்பாக நாம் வேலை பார்க்கின்ற ஸ்தலங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று இந்த சமூகம் எதிர்பார்க்கும். ஆனால் மற்றவர்கள் நம்மிடத்தில் எப்படி இருப்பார்கள் சொன்னால் அவங்க இஷ்டத்து போல தான் இருப்பாங்க. ஸோ நான் அதை புரிந்து கொண்டு நம்ம சரியான ஒரு ஓட்டத்தை ஓடணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாகும். எந்த விதமான இடையூறும் சஞ்சலமோ தயக்கமோ இல்லாமல் ஜெயமாக இருக்கும் சந்தேகம் இல்லை. ஆகவே விசுவாசத்தை நினைத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாரும் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாம் நம்ம எல்லோரும் ஆசைப்படாக. ஆமீன்.